ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வெல்கம் டு மிரியம்ஸ் எஸ்எம் கிச்சன் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி, சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவோம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து புடலங்காய் நல்லா வெட்டிட்டு கழுவி வச்சுருக்கிறேன், க்ளீனாக இருக்குது. இது வந்து புடலங்காயில் ஒரு வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது வந்து புடலங்காய் வெட்டி வச்சுருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடல மாவு போடணும். ஒரு 2 பெரிய ஸ்பூனில் 2 போட்டேன். ஒரு ஸ்பூன் அவ்வளோ அரிசி மாவு போட்டேன். ஒரு ஸ்பூனு மைதா, அரை ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா, கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம சோடா கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போடலாம் சோடா, ரொம்ப வேண்டியதில்லை. கொஞ்சம் சோடா போட்டாச்சு. இப்போ உப்புத்தூள் போட்டுடலாம். சால்ட் ஆட் பண்ணிடணும். இது வந்து உப்பு போதும்னு நினைக்கிறேன். சின்ன ஸ்பூனில் போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன் சின்ன ஸ்பூனில். ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது போடுறேன். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டு, சின்ன ஸ்பூனு, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ஒரு ஸ்பூனுன்னா போதும். இப்போ இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பி எம்மியாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ரொம்பவும் ஊற்றிட்டா ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பிடிக்கிற மாதிரி கலந்துக்கணும். இது ஒரு கலந்து வச்சுட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் சார். இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ இது 5 நிமிஷமாக ஊறியாச்சு. இதில் நம்ம வந்து இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அவ்வளோ, ஜாஸ்தி தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். இது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி ஆகுது. மாவோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது, ஏன்னா இது வந்து நமக்கு ஹோல் இருக்குதுல்ல, இதில் வேறு பஜ்ஜிங்களும் அப்படி இருக்காது. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணிக்கலாம். பார்க்கலாம் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காயில் இது ஒன்றா போட்டுடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது டேஸ்டியாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தான் ஷேர் பண்ண தெரியாது. நீங்கள் தான் பார்த்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குற மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேனலில் கொஞ்சம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் பண்ணால் தான் சேனல் நல்லா க்ரோ ஆகும். நாங்களும் கஷ்டப்பட்டதுக்கு வீடியோவுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இதுவும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான புடலங்காய் ரெசிபி ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குது. நான் பார்த்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குது. பார்த்து சொல்கிறேன் நான். சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. பண்ணுங்க, வீட்டில் பண்ணி பாருங்கள்.
பசங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிட நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.